சிங்கத்தின் உறுதிமொழி. காட்டுல இருந்து சிங்கம் ஒன்று ஒரு கிராமத்துக்குள்ள புகுந்துருச்சு. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே ரொம்ப பயத்துல இருந்தாங்க. அந்த கிராமத்துல இருந்த தைரியசாலி ஒருத்தர் ஒரு இரும்பு குண்டை தயார் செஞ்சு அதுக்குள்ள ஒரு ஆட்டை கட்டி கிராம எல்லையில வச்சாரு. அன்னைக்கு மதியம் வந்த சிங்கம் ஆட்டை சாப்பிடணும்னு நினைச்சு கூண்டுக்குள்ள போச்சு. உடனே கூண்டோட கதவு மூடிருச்சு. சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதால இப்போ அதோட எண்ணம் ஆட்டின் மீது போகாம தப்பிக்கிறதுக்கு வழியே பார்த்துச்சு. கூண்டை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்த ஆடு சிங்கத்துக்கிட்ட, சிங்கமே, உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ வெளியே வந்ததும் என்ன கொல்லக்கூடாது. சரி, நான் உன்னை கொல்ல மாட்டேன். என்னை காப்பாத்து. ஆடு தாவி தாவி கூண்டின் கதவை திறந்துச்சு. சிங்கமும் ஆடும் வெளியே வந்தாங்க. உடனே சிங்கம் ஆட்டை கொல்ல பார்த்துச்சு. உன்னை நான் காப்பாத்தினேன். அதுக்காக நீ சொன்ன உறுதிமொழியை மீறலாமா? அப்போது என் உயிர் முக்கியமாக தெரிந்தது. இப்போ எனக்கு உணவு முக்கியமாக தெரிகிறது. அப்போ அந்த வழியே வந்த நரியை பார்த்து ஆடு, நரியிடம் நீதி கேட்கலாமா? சரி, உன் நியாயத்தை நீ சொல். என் நியாயத்தை நான் சொல்கிறேன். பார்க்கலாம். நடந்த நிகழ்வுகளை நரி பொறுமையாக கேட்டுச்சு. நீங்க சொல்றது சரியா புரியல. முதல்ல சிங்கம் கோர்ட்ல எந்த நிலையில இருந்துச்சு? அப்படின்னு நரி கேட்க, சிங்கமும் கூண்டுக்குள்ள போய் இந்த நிலையில தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. மின்னல் வேகத்துல நரி கூண்டோட கதவை மூடிடுச்சு. நரி ஆட்டை பார்த்து, உன்னை சாப்பிட நினைக்கும் சிங்கத்திற்கு நீ உதவலாமா? நான் மட்டும் வரலன்னா நீ என்ன ஆயிருப்ப, பைத்தியக்காரி? அப்படின்னு சொல்லி ரொம்பவும் திட்டிருச்சு. சிங்கமும் தான் செஞ்ச தப்புக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஆடு நரியை பார்த்து, நன்றி நண்பா. ஆடு நரிக்கு நன்றி சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடியே போயிருச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, உதவி செய்யறது நல்லதுதான். ஆனா உதவுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உதவணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.